சாமி ஆடியோ கேட்கல சாமி. வீடியோ தெரியுது, ஆடியோ கேட்கல சாமி. இப்போ கேக்குது. நாம அர்த்தசாஸ்திரனுடைய தொடக்க வகுப்புகள்ல ஒரு ராஜாவுடைய ரொட்டீன் அப்படின்னு பார்த்தோம். அந்த சமயத்துல சொன்னா இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. மகாபாரதம், ராமாயணம் மாதிரி நூல்கள்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பார்க்க முடியும். காலையில இத்தனை மணிக்கு மங்கள வாத்தியங்களை முழக்கிட்டு வந்தாங்க, ராஜா உறக்கத்துல இருந்து எழுப்புனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். முக்கியமா தசரதன் இறக்குற அன்னைக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ பரம்பரையா ஒரு ராஜாவுடைய ஷெட்யூல் எப்படி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருந்திருக்கு. ராமாயண காலத்துல இருந்து சாணக்கியர் காலம் வரைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியில ரொம்ப அபூர்வம். இந்து சொசைட்டியில அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை நாம பார்க்க முடியும். அதனால்தான் விவேகானந்த சாமி சொல்லுவாரு, மனு இப்ப கூட இறங்கி வந்தாருன்னா அடடா அன்னைக்கே விட்டுட்டு போன மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஞாபகம், சாணக்கியருக்கு இயற்பெயர் விஷ்ணு சர்மா அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஞாபகம். விஷ்ணு குப்தர்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த குப்தருங்கிற வார்த்தையில எனக்கு ஒரு டவுட் இருக்கு. விஷ்ணுங்கிறத சொல்றேன் இல்ல, ஏன்னா வைஷ்யருடைய பேர்ல தான் குப்தங்கிற வார்த்தை வரும். சர்மான பிராமணன், வர்மானா கத்திரியன், குப்தன்னா வைஷ்யன். சரி, அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா விஷ்ணுங்கிற பேரு உண்டுன்னு எனக்கு ஒரு ஞாபகம், அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னைக்கு 124வது வகுப்பு, 9வது 2வது செக்ஷன்ல 9வது சாப்டர். இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த ஆபீசர்ஸ் நினைக்கிறேன். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிலம் எக்ஸாமினேஷன் ஆஃப் த கான்டாக்ட் ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஒண்ணு அமாத்ய சம்பதா உபேதாஹ. இது இவ்வளவு ஒரே வார்த்தை சமாசம்னு நினைக்கிறேன். சம்ஸ்கிருதத்துல அதை பிரிச்சு போட்டிருக்காங்க. அமாத்திய சம்பதோபேதாக அப்படின்னு தமிழ்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். சர்வ அத்யக்ஷாஹ சக்திதஹ கர்மசு நியோஜ்யாஹ. இதுல சமஸ்கிருதம் அந்த சம்பதா அதுக்கு பிறகு ஒரு ஹைபன் போட்டுக்கலாம். அப்ப அது சமாசத்தை பிரிச்சு எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி. அப்புறம் இந்த விஷ்ணு குப்தர் சம்பந்தமா எனக்கு மனசுல ஒண்ணு தோணுச்சுது. சந்திரகுப்த மௌரியர், குப்த வம்சம் இப்படி எல்லாம் இருக்கு. அது இப்ப அம்பேத்கர் அவருடைய பேரு அவருடைய ஆசிரியருடைய பேர்ல அம்பேத்கர்னு வச்சுக்கிட்டார். அம்பேத்கர்ங்கிறது ஒரு பிராமணருடைய பேரு, அத அம்பேத்கர் தன்னுடைய பட்ட பேரை வச்சுக்கிட்டார். அது மாதிரி யாரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாணக்கியருடைய குப்தருங்கிற பேரை சந்திரகுப்தருக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னு
கதை எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சந்திரகுப்தர்னு வர்றதுனால குப்தர்ங்கிற பேரு சாணக்கியர் பேர்லயும் இருக்கலாம்னு நினைச்சு எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு வரலாறு அறவேக்காடுகள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி கோல்மால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். உறுதியா சொல்லதுக்கு இல்லை, ஏன்னா நாம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணல, அதிகம் படிக்கல. ஆனா வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை நம்முடைய வரலாறை எப்படி குதறி வச்சிருக்காங்க வெளிநாட்டுக்காரங்கிறத பார்க்கும்போது இதுலயும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ 1வது வரைக்கும் வந்தா அமாத்திய சம்பதா உப்பேதாகா. உப்பேதாகனா கூடுனவங்க, மந்திரி தகுதியோடு கூடுனவங்க. சர்வ அத்தியக்ஷாகா எல்லா மேற்பார்வையாளர்கள். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள இதுல அத்தியக்ஷர்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். எல்லா அத்தியக்ஷர்களையும் சக்தி தக அவங்க தகுதிக்கு ஏத்தது மாதிரி, சக்திக்கு ஏத்தது மாதிரி கர்மசு செயல்கள்ல, அதாவது காரியங்கள்ல, வேலைகள்ல நியோஜ்யாக நியமிக்க வேண்டும். இதுல அமாத்திய அப்படிங்கிற வார்த்தையில சில சுவாரஸ்யம் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தாலும் இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி பார்க்கல. அமா அப்படிங்கிறது அ மா அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிச்சா அளவிட முடியாத தேவிக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு, அமா அப்படின்ட்டு. இது ஒரு அர்த்தம், அளவிட முடியாத அப்படின்ட்டு. அப்புறம் அமா அப்படிங்கிறத சேர்த்து சொல்லும் போது பக்கத்துல அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அமாத்யக அப்படிங்கிறது ராஜாவுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால மந்திரிகளுக்கு அமாத்தியர்கள்னு பேர். இது ஒரு அர்த்தம். சூரியன் பக்கத்துல சந்திரன் இருக்கிறதுனால அமாவாஸ்யா, பக்கத்துல வசிக்கிறதுனால அமாவாஸ்யா அப்படின்னு அந்த திதிக்கு பேரு. சேர்ந்து இருக்குது, கூட இருக்குது, அந்த மாதிரி அர்த்தத்துல இருந்து அந்த இது வருது. அமாஜு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு ஒரு பெண் பிறந்த வீட்டிலேயே தங்கிட்டா, அவளுக்கு அமாஜுகு அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்கு. இது அமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்கள். அமாத்திய அப்படிங்கிறதுக்கு மந்திரின்னு அர்த்தம். அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படிங்கறத யுக்தி கல்பத்தரு அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுது. சாந்தக, அதாவது ஒரு கம்போஸ்டா, எந்த சமயத்திலையும் நிலைக்குலையாதவராட்டு, அமைதிய கடைபிடிக்கிறவராட்டு, நிதானமானவராட்டு இருக்கிறத சாந்தன் எடுத்துக்கலாம். நிதானம் தவறாதவர்னு வச்சுக்கலாம். வினீதக, பணி உள்ளவர். குஷலக, திறமசாலி. யோக கர்மசு கௌஷலம் அப்படிங்கிறது கீதை. சத்குலீனக, நல்ல குலத்துல பிறந்தவர். அவங்க பரம்பரையே நேர்மைக்கு உண்மைக்கு எல்லாம் பேர் போனதா
இருந்தால் அது சத்குலம்னு சொல்லலாம். பழைய காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே அந்த மாதிரி மாப்பிள்ளை குலத்தை பத்தியும் பொண்டாட்டி குலத்தை பத்தியும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம ராமாயணத்துல பாக்குறோம். தசரதனும் ஜனகரை சந்திச்ச உடனே வசிஷ்டர் தசரதனுடைய குலத்தை பத்தி சொல்றாரு, சதானந்தர் ஜனகருடைய குலத்தை பத்தி சொல்றாரு அப்படின்ட்டு பார்க்கிறோம். சுப அன்விதா, அவருடைய உடல்ல மங்களமான குறியீடுகள். ஒரு தடவை வெள்ளிமலை ஆசிரமத்துல வேலைக்கு ஆள் தேடினோம். அப்போ ஒருத்தரை நான் கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன். 2 பேரும் வந்தாங்க. ராமகிருஷ்ணத்தையும் இந்த பழக்கம் உண்டு, மதுரான் சாமிக்கும் உண்டு. மதுரான் சாமி அவங்க போன பிறகு அங்க லட்சணம் ஒன்றும் சரியில்லையே, ஒருத்தனுக்கு பூனை கண்ணு மாதிரி கண்ணு இருக்கு, வேலைக்கு வர ஆளுக்கு காது சரியில்லை, அங்க லட்சணம் ஒன்றும் சரியில்லையா அப்படின்னாங்க. சாமுத்திரிகா லட்சணம்னு ஒரு புத்தகமே நம்ம நாட்டுல இருக்கு. இன்னென்ன மாதிரி அங்க அடையாளங்கள் இருந்தா அவங்க என்னென்ன மாதிரி குணம் உள்ளவங்களா இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி. பொதுவா பெரிய பெரிய பொறுப்புகள்ல உள்ளவங்களுக்கு அத தரவா தெரியும். அவங்க அத சாட்ல எடை போடுவாங்க. சுபான்விதகாங்கிறது நல்ல அங்கலட்சணம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். சாஸ்திரார்த்த தத்துவ கஹ, நீதி நூல்கள்ல தர்ம நூல் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட உண்மையை உணர்ந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர், சரியா புரிஞ்சுக்கிட்டவர் அப்படிங்கிற அர்த்தத்துல நாம எடுத்துக்கணும். அமாத்யக பவே பூமி புஜாம் இஹ, பூமி புஜாம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு இப்படிப்பட்டவர்கள் மந்திரிகளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு யுக்தி கல்பத்தரு அப்படிங்கிற நூல் சொல்லுது. இது மாதிரி கூடுதலும் விவரங்கள் இருக்கு. இப்போதைக்கு நம்ம அமாத்திய அப்படின்னா மந்திரி அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இந்த மந்திரிகளை அவங்க சக்திக்கு ஏற்றது மாதிரி நியமிக்கணும். வி.கே. சிங் இருந்தாரு, ஓய்வு பெற்ற படை தளபதி. அவரை கொண்டு தொழில்துறை மந்திரி ஆக்க கூடாது, ராணுவ மந்திரி ஆக்கணும். இந்த மாதிரி எந்த இடத்துல எந்த ஆளை நியமிக்கணுங்கிறதுல ஒரு பெல்லும் பிரேக்கும் லெக்கும் லெவலும் வேணும். அவர் இந்த போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவ்வளவு நாளும் அவருக்கு ராணுவ மந்திரி கொடுக்கல, இனி எதுக்கு நினைச்சிட்டாரு போல இருக்கு. நானும் ரொம்ப காலமா யோசிக்கிறது உண்டு. உலகத்துல வேற ஆளே இல்லாத மாதிரி ஒரு அருண் ஜேட்லி தான் நிதி மந்திரி, அதே அருண் ஜேட்லி தான் சட்ட மந்திரி, அதே அருண் ஜேட்லி தான் ராணுவ மந்திரி. இந்தியாவில 140 கோடி மக்கள் தொகை, ஆனா ஒரு மந்திரிக்கு பஞ்சம், ஒரு கவர்னருக்கு பஞ்சம், ஒரே கவர்னருக்கு 2 ஸ்டேட். அப்படி இல்லாம இன்னாரை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது திருக்குறள். அதுதான் இந்த முதல் வரிய நாம புரிஞ்சுக்க வேண்டிய விதம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அர்த்த சாஸ்திரத்தோட சேர்ந்து திருக்குறள், மகாபாரதம், மகாபாரதம் அந்த கதைகள் இல்ல, யுதிஷ்டிரர் பீஷ்மர் உரையாடல்கள் மாதிரி யுத்தத்துக்கு பிறகு உள்ள பகுதிகள். பொதுவாக எல்லாரும் அந்த யுத்தத்தோட கதையை முடிச்சிருவாங்க, அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிறகுதான் நிறைய ஒரு ராஜ்யத்தை எப்படி ஆளணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வருது.
அதுக்கு முன்னாடி வரலன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியும் நிறைய வருது, தொடக்கத்துல இருந்தே படிக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக யுத்தத்துக்கு பிறகு தர்மர் பீஷ்மர்கிட்ட போய் பேசுற பகுதியை மறந்துடக்கூடாதுங்கிற சொல்றேன். மற்றபடி எப்பவுமே திருதராஷ்டிரனும் துரியோதனும் அதர்மம் பண்ணுவாங்க. எப்பவுமே விதுரர், துரோணர், பீஷ்மர் மாதிரி வந்து அட்வைஸ் சொல்லுவாங்க. அதுல தாராள விஷயங்கள் மகாபாரதம் முழுக்க ஒரு ராஜ்யத்தை எப்படி நடத்துறதுங்கிறத பத்தி கிடைக்கும். இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கு இதனுடைய துணை நூல்களா இருக்கணும். ஏன்னா திருக்குறள் இதுக்கு பிறகு வந்ததா இருக்கும், சாணக்கியர் எழுதுறதுக்கு பிறகா இருக்கும். அதாவது கள்ளக்கணக்குப்படி இன்னைக்குள்ள அகாடமிஷியன் போட்டிருக்க கணக்குப்படி. ஏன்னா அவங்களுக்கு இயேசுநாதருக்கு முன்னாடி திருவள்ளுவர் வரக்கூடாது, அதனால அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு. ஆனா மௌரியர்கள் ஆட்சி காலம், அலெக்சாண்டர் காலம் கிட்டத்தட்ட அதை ஒட்டியோ அதுக்கு பிறகோ அதாவது திருவள்ளுவர் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தாராங்கிறது இது வரைக்கும் நான் யாரும் சொல்லல, நம்ம அதை பத்தி ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. முன்னாடி கூட இருந்துக்கலாம். கண்டிப்பா மகாபாரதம் 5000 வருஷத்துக்கு முன்ன உள்ளது. அதனால மகாபாரதத்திலையும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஒட்டி கண்டிப்பா எழுதியிருப்பாரு, நம்ம யூகிக்கலாம். அப்போ உரிய நபர்கள்ட்ட வேலையை கொடுக்கணுங்கிறது, எந்த மந்திரியை எங்க நியமிக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. சட்டம் தெரிஞ்ச சுப்பிரமணியன் சாமியோ அல்லது பொருளாதாரம் படிச்ச சுப்பிரமணியன் சாமியோ 2 பதவியும் கொடுக்காம போற கட்டி வச்சிருக்குது. அதுல எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்களை சம்மதிக்கணும். அணில வந்து எந்த துறை கொடுக்கணுமோ கொடுத்து அந்த அணில கலந்து முதன்மை குடும்பத்துக்கு விசுவாசமா கொடுத்துரும். அந்த திறமை வேணும். யாருக்கு மற்ற மக்கள்கிட்ட இருந்து கலந்து தர தெரியும் தெரிஞ்சு அவன் அந்த துறையில போட்டு கலந்து எனக்கு தந்துருன்னு சொல்லி நியமிக்கக்கூடிய திறமை தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கு. அது தட்சிணாமூர்த்திக்காரும் சரி, ஐயாத்துறைக்காரும் சரி. அது வந்து நெகட்டிவ் அர்த்தத்துல சொன்னேன். இப்போ ஆங்கிலம் those who are possessed of ministerial qualifications shall, in accordance with their individual capacity, be appointed as superintendents of government departments. தமிழ் அமைச்சர்கள், அமோத்தியர்கள் உள்ள அனைத்து அதிகாரிகள் அவரவர்க்குரிய வேலைகளில் உங்க சத்தம் வருதாங்க, என்ன சத்தம் வருதுன்னு தெரியல. அமைச்சர்கள்னு படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அநேகமா அமாத்தியர்களுடைய தமிழாக்கம் அமைச்சர்களா இருக்கலாம். மந்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மந்திர ஆலோசனை, மந்திரம்னாலே ஆலோசனை, ஆலோசனையில பங்கு பெறுகிறவர்கள் அப்படிங்கிறனால மந்திரிகள்ங்கிற பேர் வந்திருக்கலாம். இது ஒரு யூகம். தமிழ்ல மந்திரிகளுக்கு அமைச்சர்களுக்கு என்ன தமிழ்ங்கிறது பார்க்கணும். இதுதான் தமிழா இல்ல வேற இருக்கான்னு பார்க்கணும், ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நீங்க படிச்சது வந்து கொஞ்சம் கட்டாயி தான் வந்தது, ஒரு இறைச்சல் மாதிரி தான் வந்தது. இப்ப தரத்திலுள்ள அவரவர்க்குரிய சக்தியை அனுசரித்து தக்க வேலைகளில் ஈடுபடுத்த வேண்டும். பொதுவா IAS அப்படிங்கிறத சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாம் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அவரு கொண்டு வந்ததுக்கு காரணம் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திறமை உள்ளவங்க வரணும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த காலத்துல வெள்ளக்கார ஆட்சியில இருந்ததுனால எல்லாரும் வெள்ளக்காரன் ஆன மாதிரி தான் யோசிப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. IFS IAS எல்லாம் அந்த மாதிரி தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க.
அதாவது உரிய பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தா அவங்க நல்லபடியா காரியங்கள் பண்ணுவாங்கிற நம்பிக்கை. ஆனா நடைமுறையில் அப்படி ஒண்ணும் இல்லை. அயோக்கியனுக்கும் ஐஏஎஸ்க்கும் வித்தியாசம் கிடையாது, அயோக்கியனுக்கு ஐபிஎஸ்க்கு வித்தியாசம் கிடையாது, அயோக்கியனுக்கு ஐஎஃப்எஸ்க்கு வித்தியாசம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாரதியார் பதில் சொல்ல போனா, படிச்சவன் சூதும் வாதமும் பண்ணினால் போவான் ஐயோ என்று போவான் அப்படிங்கிற மாதிரி எப்படி சட்டத்தை வளைக்கிறது, ஊரை ஏமாத்துறது இப்படிங்கிறதான் ஆடிட்டர் மாதிரிப்பட்ட ஆசிரமிகள் எல்லாம் திறமையை காட்டுறாங்க. படிச்சவங்க தான் பெரிய பெரிய ஊழல் காரியங்கள்லாம் பண்றது. ஒருவேளை அவங்க பண்ணாட்டாலும் பண்றவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறது. ஏன்னா நம்ம தலைமை ஒண்ணு படிக்காதது, துண்டு பேப்பரை பார்த்தே படிக்க தெரியாது. அதனால அவருக்கு ஒத்தாசையா இருக்கிற அளவுக்கு படிச்சவங்க தான். அதனால படிப்புல கோளாறு இருக்கு. இன்னைக்கு உள்ள சிஸ்டத்துல, மெக்கானிய சிஸ்டத்துல கண்டிப்பா கோளாறு இருக்கு. அதை யாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் தெரியல, சரி பண்ண யோசிக்கிற மாதிரியும் தெரியல. அவன் என்ன டிகிரி வாங்கி இருக்கிறான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு அறிவு இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு முக்கியம் இல்லை. அவன் ஒரு மனுஷனா இருக்கானா, மனிதாபிமானத்தோட இருக்கானா, அந்த மாதிரிப்பட்டதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பார்த்தா பாகிஸ்தான் இந்தியாவோட முன்னே இருக்கு, ஆப்கானிஸ்தான் முன்னே இருக்கு, பங்களாதேஷ் முன்னே இருக்கு, அப்புறம் என்ன உக்ரைன் முன்னே இருக்கு. அப்ப எந்த லட்சத்துல ஹாப்பினஸ் இந்த மாதிரிப்பட்ட தில்லு முள்ளு கூட்டம் தான் உலகம் முழுக்க இருக்கு. அவங்கதான் கணக்கு போட்டுட்டு நாங்க ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு புள்ளி விவரத்தை கொடுப்பாங்க. கேனைகள் கேட்கிறவன் கேனைனா இருந்தா 20 பேர் மட்டும் சொல்லுவாங்க. அது 50க்கும் 1000 பேர் இருக்காங்க. அந்த காலத்திலையும் இதுக்கெல்லாம் பயிற்சி காரியங்கள் இருந்தது. நாம துரோணர் அவருடைய குருகுலத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பயிற்சி கொடுக்கப்பட்டதை பாக்குறோம். 2 விதம். இளவரசர் ஆகிறவங்களுக்கு இளவரசர் மாதிரி, குதிரை ஓட்டுறவனுக்கு குதிரை ஓட்டுறது மாதிரி. அதனாலதான் கர்ணன் அப்புறம் ஸ்பெஷலா போய் படிக்கிறக்காண்டி பரசுராமர்ட்ட போனான். ஏன்னா அவனுக்கு இளவரசருக்கு சொல்லிக் கொடுக்குறவன் சொல்லிக் கொடுக்க முடியாது. 1. 2வது, அவங்களுடைய பர்சனல் திறமைகள். அர்ஜுனனுக்கு வில்வித்தையில திறமை, அவனுக்கு வில்வித்தையில நிறைய சொல்லிக் கொடுத்த. துரியோதனன் பீமனுக்கு கதாயுதத்துல திறமை, அவன் அங்க அந்த துறையில அவங்க அதிகம் படிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் எல்லாம் படிப்பாங்க, அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுல அதிகமா படிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். தர்மருக்கு ஈட்டி யுத்தத்துல ஸ்பெஷலிஸ்ட், நகுலன் நினைக்கிறேன் வாள் சண்டையில ஸ்பெஷலிஸ்ட். இப்படி நாம மகாபாரதத்துல பாக்குறோம். ஒரே குருகுலம் தான், ஒரே டீச்சர் தான், ஆனா இவங்க எல்லாம் இந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டாவும் வெளியே வந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் இருந்திருக்கு. இதெல்லாம் யோசிச்சு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி செயல்படுது, எப்படி நாட்டை மாத்துது அப்படிங்கிறது கண்டுதான் அறியணும். இப்போ 2வது வரி, கர்மசு ஏஷாம் நித்யம் பரீக்ஷாம் காரயேத் சித்த அனித்யத்வாத் மனுஷ்யாணாம் மந்திரிகளுக்கு டெய்லி மெடிக்கல் செக்அப் பண்ணணும். டெய்லி மெடிக்கல் செக்அப் பண்ணாலே அதிர்ஷ்டம் வரலைன்னா கெஜ்ரிவாலுக்கு இடம் குறைஞ்சிட்டு சுகர் கூட்டிட்டு எல்லாம் கள்ளக்கதை விடுவா. டெய்லி பண்ணலைன்னா பிறகு என்ன சொல்லுவாங்க? சாணக்கியர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான், இந்த நிமிஷம் இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டான். அதுல நிமிஷம் செக் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அது ஒரு ரெகுலராவது அவங்களுடைய மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ஐக்யூ லெவல் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது பிடேனை பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் அயோக்கியன்கள் எல்லாம் சேர்ந்து பிடேனை மாட்டி உட்காந்து வச்சிருக்காங்க. அந்த ஆசாமிக்கு அமெரிக்காவை பத்தி பேச போறோமா, சீனாவை பத்தி பேசுறோமா, அமெரிக்காவுக்கு அதிபதி யாரு, சீனாவுக்கு அதிபதி யாரு, ஒரு லெவலுங்க கிடையாது. போதை பொருள் எல்லாம் கூட வியாபாரம் உண்டுன்னு கேள்வி. ஒருவேளை போதை போட்டுட்டு வந்து பேசுறதுனால நம்ம ஐயாத்துறை தட்சிணாமூர்த்தி பாட்டாயின் மாதிரி போதை போட்டுட்டு வந்து பேசுறதுனால ஜூன் 19ஆம் தேதி எலெக்ஷன் சொல்றாங்களா என்னவோ தெரியாது. பொதுவா எனக்கு ஒரு கேள்வி, இந்த மாதிரி பேசுற எல்லாமே போதையில மிதக்கிற கோஷ்டிகள் தாங்க. அதனால பிடேன் அதனாலையும் கூட அப்படி இருக்கலாம், இல்ல வயசு காரணமாகவும் இருக்கலாம். எப்படியானாலும் மனுஷங்களை அப்பப்ப செக் பண்ணிக்கிடணும் அப்படின்ட்டு அது ரொம்ப கட்டாயம்னு சாணக்கியர் சொல்றாரு. நம்ம இவ்வளவு நேரம் அஸ்திரசாஸ்திரம் படிச்சது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்பதான் வந்துட்டு இருக்கு. சித்த அனித்யத்வா, இப்ப இருக்கிற மாதிரி மனுஷன் அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டான். மனுஷியானாம், அதுல வந்து ஒரு பிழை இருக்குன்னு நினைக்கிறேன். மனுஷியானாம்னு இருக்கு, அது நா வரணும், அப்பதான் சம்ஸ்கிருத இலக்கணப்படி கரெக்டா வரும். அந்த நானா, ஆனா அது பிறகு நாவா மாறிடும். ஷா வாரதுனால அது நாவா மாறிடும். ரஷாபியாம் நோ ந சமானபதே, ரா ஷா வந்ததுன்னா நாவா மாறிடும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதுபடி மனுஷியானாம் 3 சுழி நா வரணும். அது எழுத்துப்பிழை சரி பண்ணிக்கணும். கர்மசூச்ச, காரியத்திலையும் ஏஷாம் நித்தியம் பரீட்சாம் காரியே. நித்தியம்னா தினமும் எடுத்துக்கலாம், ரெகுலரா அப்படின்னு எடுத்துக்கலாம். பரீட்சாம் அவங்கள சோதிக்கணும். காரையே பரீட்சாம் காரையேத்து ஒரே வார்த்தையை அர்த்தம் எடுத்துக்கணும். வார்த்தைகள் 2 தான், அர்த்தம் ஒண்ணா எடுத்துக்கணும். பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கர்மசு அவருடைய கொடுக்கப்பட்ட டியூட்டியில, இந்த இடத்துல கர்மங்கிறத டியூட்டின்னு எடுத்துக்கலாம். செயல் வேலைங்கிற மாதிரி எடுக்காம அவங்களுடைய கடமை பொறுப்பு துறை அதுல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத அப்பப்ப மோதி என்ன ஒண்ணு பண்ணுவாரு அடிக்கடி எல்லாத்தையும் கூப்பிட்டு, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, துறைகளை கணக்கெடுக்கிறது, அப்ரைசல் மாதிரிதான். மந்திரிகளை வந்து துறையில நீ இந்த ஒரு மாசத்துல என்னென்ன பண்ணிருக்கேன்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாரு. அப்ப பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி துறைகளை எல்லாம் மாத்தி விடுவாரு. ரயில்வே துறையில இருந்த பியூஷ் கோயல் இப்ப வேற ஏதோ துறைக்கு போயிட்டாரு. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறைக்கு வந்துட்டாரு. ரயில்வே துறை நல்லாதான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க போதும், வேற ஒரு பாஞ்சான் துறை இருக்கு, அதை போய் பாருஞ்சிட்டு அனுப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வணிகத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்பப்போ இவருடைய செயல்பாடுகளை நல்ல தலைவனா இருந்தா, ராஜாவா இருந்தா அளவீடு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஐயாத்துறை மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு கஜானால பணம் வந்தா ஒரு நீ என்ன வேணாலும் பண்ணு, மக்களுக்கு நல்ல செய்தியே இல்லையோ, 4000 கோடியை செலவழிச்ச வெள்ளம் வந்தா ஊரெல்லாம் வெள்ளம் கடை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கஜானால 2 அந்த மாதிரி ஐயாத்துறை மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இல்ல பினரை விஜய் மாதிரி இருக்கக்கூடாது. சபரிமலை கோவில் பணத்தை எடுத்து சம்பள பணம் கொடுத்துக்கிட்டு ஆட்சி பண்ணதுக்கு வக்கு இல்லாம பணம் இல்லைன்னு எனக்கு கடன் தான் சொல்லிட்டு போய் நிக்க கூடாது. 5 வருஷம் 10 வருஷமோ 15 வருஷமாட்டம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இன்னமும் பொருளாதாரத்தை சரி பண்ண முடியல. கேட்டா கம்யூனிஸ்ட் நாங்க பொருளாதார பெரிய கில்லாடிகள் வேற சொல்லுவாங்க. ரஷ்யாவை பாரு சீனாவை பாருன்னு எனக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் படம் காட்டிட்டு இருப்பாங்க. இவன் எங்க இவன் ஆட்சி பண்ணா அந்த நாடு உருப்பட்டதே இல்லை. நல்ல உதாரணம் இந்த மேற்கு வங்காளம். வருஷ கணக்குல இருந்தாங்க, அத்தனையும் பிச்சைக்காரனா தான் தெரியலாம் மேற்கு வங்காளத்துக்காரன். அதனால அப்பப்ப மந்திரிகள் நல்லவன் பெரியவன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா
ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரும்போது 2000 லட்சம் கோடி கடை, 2 வருஷத்துல 3 வருஷத்துல 6000 லட்சம் கோடி கடன்னா மேல இருக்கிறவன் என்னத்துக்கு இருக்கான்னு தெரியல. நீங்க ஆட்சி விட்டு வெளியே போப்பா, நான் பாத்துக்கிட்டேன், இப்படி கடன் வாங்கி வச்சா எவன் குடும்பம் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளணும். எந்த ஒரு அரசாங்கம் கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துதோ, நான் 1000 ரூபாய் தாரேன் அப்படின்னு எல்லாம் ஓட்டு பொறுக்கி வேலையை செய்தோ, அப்படிப்பட்ட அரசாங்கத்தை தட்டி கேட்கறதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வக்கில்லைன்னா அப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டே நமக்கு தேவையில்லை. கடைசி தலைக்கு மேல போன பிறகு நமக்கு மேல வெளியே போடுவாங்க, வட்டியை போடுவாங்க. கோமாளிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜனநாயகம் ஒண்ணு வச்சிருக்காங்க, நம்ம அதுல மாட்டிக்கிறோம், அதனால அனுபவிக்க வேண்டியதா. அதனால மந்திரிகள் சரியாத்தான் எல்லாம் பண்றாங்களான்னு கவனிக்க வேண்டியது ராஜாவுடைய கடமை. நமக்கு டெல்லியில ஒரு ராஜா இருக்காரு, அவரு எந்த பொறுப்பே இல்லாத ராஜா. எந்த டிபார்ட்மெண்ட் அவர் கையில கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் பண்ண அவருக்கு போயிட்டே இருக்கும். அப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கிளீன் சிட், சம்பந்தமே இல்லையா அவருக்கு. அதே மாதிரி கருணாநிதி பேர் தான் படிச்சுட்டு பாரு நினைக்கிறேன், எப்படி ஊழல் பண்ணிக்கிட்டு மாட்டாம இருக்கிறத. ஐயா என்கிட்ட அதிசயமா இல்லைனாட்டாவையும் வேற ஒரு 4 பேர் சொல்லி ஏதோ சிங்கா அவங்ககிட்டதான் அவன் போய் சொல்லு கணக்கெல்லாம் சொல்லுவான். என்கிட்ட ஒண்ணு சொல்ல முடியாது, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா விசாரிச்சா. விசாரிக்க போறது வக்கீல்ல 2 வருஷமா. இப்ப தேர்தல் வந்தவன என்ன பிடிச்சிட்டாங்க, தேர்தல் வந்தவன என்ன பிடிச்சிட்டாங்க. இதை நம்பருக்கு ஒரு கூட்டம், கோமாளி கூட்டம் இந்தியாவில. அதை பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு கோமாளி கூட்டம். நீ அவ்வளவு பெரிய யோகியா தான் நரேந்திர மோடி நேரா போனாரு, விசாரணை சந்திச்சாரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. நீயும் போய் இடிட்ட போய் விசாரணை சந்திக்க வேண்டியதுதானே. 2 வருஷமா வக்கீல்லாத பையன் இப்போ தேர்தல் வந்தவன என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. நீ தேர்தல் வரைக்கும் நீ இது வெயிட் பண்ணிட்டு இருந்த, 2 வருஷம் உன்னை கூப்பிட்டு தானே இருந்தாங்க. இதை கேட்கறதுக்கு சொல்லதுக்கும் ஆள் இல்லை. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியாகணும், என்னைக்கு சரியாகும் தெரியல. மந்திரிகள்னு மட்டும் இல்ல, இது நாம பொதுவா அரசு மெஷினரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல அவர் மந்திரி பத்தி மட்டும் சொல்லியிருக்காரு. இனி ஒவ்வொரு டாபிக்கா வரும்போது ஒவ்வொரு டாபிக்கை பத்தி இதே விஷயம் சொல்லுவாரா இருக்கும். அதனால நாம மொத்தமா ஒரு கவர்மெண்ட் மெஷினரி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத, எத்தனை பேர் ஜாதி சான்றிதழ் கேட்டான், அவனுக்கு எவ்வளவு நேரத்துல போய் சேர்ந்தது அப்படின்னு வில்லேஜ் ஆபீசர் வரைக்கும் ஒரு அரசாங்கம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிஜிட்டல் இந்தியாலாம் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்காக வாட்ச் பண்றதுக்காக வேண்டி நல்ல காரியம் தான். ஆனா அதனால என்ன மாற்றம் வந்ததுன்னு தெரியல. இன்னமும் ஜாதி சான்றிதழுக்கு பைசா கொடுக்குறோம், பைசா கொடுத்தா வாங்கிட்டு இருக்கிறான். மாசக்கணக்கில் கிடைக்காத இன்னும் மாசக்கணக்கில் கிடைக்காம தான் இருக்கிறான். ஒரு நல்ல உதாரணம், என்னுடைய சொந்த உதாரணம், நுகர்வோர் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, கன்சியூமர் கோர்ட். 90 நாள்ல விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஏதாவது ஒரு கேஸ்லயாவது சொல்லியிருப்பாங்கன்னா கேள்விக்குறி. 3 வருஷமா என்னுடைய சொந்த அனுபவத்துல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல விசாரணைக்கே வரல. கேட்டா நீதிபதி இல்ல அப்படின்னு. அப்புறம் நான் நீதிபதியை நியமிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். நீதிபதி நியமிச்ச உடனே 3 மெம்பர் இருக்கணும், ஒரு மெம்பர் அமெரிக்கா போயிட்டாரு, அவரு வர வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு. விஷயம் விசாரணைக்கே வரல. அதனால இந்த மாதிரிப்பட்ட சட்டங்கள் இருந்தா போராது, கண்காணிப்பு அமைப்புகள் இருந்தா போராது, குறைபாடுகள் இல்லாம இருக்கணும். அதுதான் சக்சஸ். இங்க சட்டம் இருக்குதோ இல்லையோ, கண்காணிப்பு அமைப்பு இருக்குதோ இல்லையோ, குறைபாடுகள் இல்லாம இருக்கணும். அதுலதான் ஒரு அரசினுடைய வெற்றி இருக்கு. அதுக்கு சாணக்கியர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ற, ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும், அசஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறது சொல்ற. ஆங்கிலம், while engaged in work they shall be daily examined for men are naturally fickle minded. இதுல பெண்ணுரிமைவாதிகளுக்கு சௌகரியமா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. for men are naturally fickle minded. பொதுவா இந்த மாதிரி இடங்கள்ல எப்பவுமே ஜெண்டர் நியூட்ரலா புரிஞ்சுக்கணும்.
புருஷன் சொன்னா இங்கிலீஷ்ல பேர்சன் புரிஞ்சுக்கிடணும், மென்னு சொன்னாலும் உமன்னு சொன்னாலும் பேர்சன் எடுத்துக்கிடணும். அது பதவியில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, மென்னு போட்டா ஆண்கள் மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் திரிகிறாங்க. நான் மென்னு போட்டா ஆண்கள் மட்டும்தான் எடுப்பேன். அதனால ஹிந்து மதம் ஆண் ஆதிக்க சமுதாயம், பெண் அடிமை சமுதாயம் கிளம்பி வந்துருவாங்க. அந்த கோமாளிக்காக சொன்னேன். தமிழ் என்ன சொல்றது சொல்லுங்க? மனிதர்களுடைய மஞ்சளமான எனவே வேலை விஷயத்தில் தினமும் அவர்களை இருக்க வேண்டும். 3 அஸ்வ ச தர்மாணஹ ஹி மனுஷ்யாஹ நியுக்தாஹ கர்மசு விகுர்வதே. முதல்ல ஆங்கிலத்தை படிச்சுட்டேன். ஆங்கிலத்துல அந்த சென்டென்ஸ் கண்டினியூஸா போகுது. எல்லாமே சேர்த்து ஒரு பாராவை போட்டிருக்காங்க. While engaged in work, they shall be daily examined for men are naturally fickle-minded, and like horses at work, exhibit constant change in their temper. அது நமக்கு தெரியாது. அஸ்வ அப்படின்னா குதிரை, ச தர்மானக அப்படிங்கிறது இந்த இடத்துல சமான தர்மானகன்னு எடுத்துக்கலாம். சானா சகன்னு அர்த்தம் தரும். இந்த இடத்துல சமானன்னு எடுத்துக்கலாம். குதிரையை போன்ற குணங்கள் உள்ளவர்கள். கி மனுஷ்யாக, மனுஷர்கள் குதிரையை போன்ற குணம் உள்ளவர்கள். நியுக்தாக ஏற்படுத்தப்பட்டவர்கள், வேலை கொடுக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். நியோஜ்யா நியுக்தா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே ரூட்ல இருந்து வரக்கூடிய கட்டமைப்பு உள்ள வார்த்தைகள் தான். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நியுக்தாக அப்படிங்கிறது. நியோஜ்யாக நியமிக்கப்பட வேண்டும். அந்த யா அந்த மாதிரி அர்த்தம் தரும். ஒரு கட்டாயம் உணர்வு தரும். பேய ஜல் குடிக்க தகுந்த தண்ணி அப்படிங்கிற மாதிரி வரும். அது மாதிரி முதல் வரியில வரும்போது அது நியமிக்கப்பட வேண்டும், should be appointed அந்த அர்த்தத்துல வந்தது. இங்க நியுக்தாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் கர்மசு விகுர்வதே அவங்களுடைய காரியங்கள்ல குதிரை மாதிரின்னு என்ன அர்த்தத்துல எடுத்துக்கணும் அப்படின்னா, பொதுவா குதிரை அந்த முகப்படம் அந்த சேணம் மாட்டல அந்த கண்ணை கெட்டலைன்னா மிரள்னு சொல்லுவாங்க. அதை தவிர்க்கிறதுனா அது கண்ணை கெட்டுறது. எல்லா குதிரைகளும் அப்படியா, எப்பவுமே அப்படியாங்கிறதுலாம் கேள்விக்குரிய விஷயம். அப்ப அது அங்க இங்க பார்க்காம நமக்கு அப்படி ஒரு இது இருக்கு. சில பேரு சுற்றுமுற்றும் பார்க்க மாட்டாங்க, கூடுதல் குறைவு யோசிக்க மாட்டாங்க, ஒரே ஒரு குறுகின பார்வையில பல கோணங்கள்ல பார்க்காம ஒரே கோணத்துல பார்ப்பாங்க. அப்படி பாக்குறவங்கள குதிரை பார்வைன்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு பழக்கம். அது ஆங்கில பழக்கமா நம்ம நாட்டு பழக்கமா தெரியல, அப்படி ஒரு இது இருக்கு. குதிரைய மாதிரி பாக்குறவங்க அப்படின்னு. குதிரை அதனுடைய விஷயத்த போக்கஸ்டா போறதுக்காக வேண்டி அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது இல்லைன்னா அது மிரளும், அங்கேயும் இங்கேயும் போகலாம், தன்னுடைய வழியை விட்டு தவறி போகலாம், போக வேண்டிய பாதையை விட்டு தவறி போகலாம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம தவறலாம். அப்ப அந்த மாதிரி அர்த்தத்துல விகுர்வதே அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த விங்கிறதுக்கு பல அர்த்தம் எடுக்கலாம். இந்த இடத்துல செயல்கள்ல கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடலாம்
குதிரைய மாதிரி மனுஷனும் ஆயிரலாம். பதவி வந்துட்டுது, பணம் வந்துட்டுது, சுத்துமுத்தும் ஆழ்பலம் வந்துட்டுது, போலீஸ் டிஎஸ்பியே கஞ்சா கடத்துறதுக்கு உதவி பண்ணுவாரு. அப்புறம் என்ன கவலைப்படணும்? நம்ம தைரியமா கடத்த வேண்டியதான். நான் என்ன முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு சிங்கப்பூருக்கு போனோம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனோம், சுவிஸுக்கு போனோம், எல்லா இடத்துக்கும் போய் போதைக்கு பிசினஸ் நல்லா நடக்கான்னு பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். அதனால இந்த சாதாரணமாவே மனுஷர்கள் அகம்பாவத்தினாலேயோ அந்த மாதிரி காரணங்களால இயல்பை மீறி தர்மத்தை மீறி நடக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பதவி வந்துட்டுது, பணம் வந்துட்டுது, அதிகாரம் வந்துட்டுது, அப்படியெல்லாம் வரும்போது இன்னும் மீறி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள கவனமாக பார்த்துக்கிடணும். மேல் வரியோட சேர்த்து இந்த வரிய புரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆங்கிலத்துல இன்னும் அடுத்தது வரப்போறதெல்லாம் சேர்த்து ஒரே பத்தியா தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் மனிதர்கள் பணியில் நியமனம் ஏற்குமாறாக எனக்கு இப்படி கேட்டது, மனிதர்கள் பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் ஏற்கு மாறாக நடப்பார்கள்ங்கிற மாதிரி கேட்டது. அவ்வளவுதானே இருக்கு. நியமனம் செய்த குதிரை ஒண்ணும் வரல, கணக்குல வரல. மனிதர்கள் குதிரைகள். சரி சரி சரி. 4 தஸ்மாத் கத்தாரம் அதாவது கமா போட்டுக்கலாம். இப்போ ஒரு பட்டியல் வருது. கரணம் தேசம் காலம் காரியம் பிரக்ஷேபம் உதயம் கர்த்தாரம் கரணம் தேசம் காலம் காரியம் பிரக்ஷேபம் உதயம். 7 விஷயம். ஏஷு வித்யாத் இல்ல ஏஷுங்கிறது மந்திரிகளிடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தஸ்மாத் இதனால 2 காரணம் சொல்லியிருக்காரு. புத்தி ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. 2 குதிரைய மாதிரி. தமிழ்ல சமஸ்கிருதத்துல எல்லாம் இன்னொரு உதாரணம் இருக்கு. குரங்கே புத்தி ரொம்ப சஞ்சலப்படக்கூடியதா இருக்கும், ஒரு நிதானம் உள்ளதா இருக்காது. இதுக்கு மேல அந்த குரங்கு கல்லு எடுத்து குடிச்சிச்சு. நம்ம நவீன பாஷையில சொன்னா டாஸ்மாக்ல போய் குடிச்சிச்சு, கனிமொழிக்கு தண்ணியை குடிச்சிட்டு. தஞ்சாவூர்ல ஒரு சர்க்கரை ஆலையை வாங்கி டாஸ்மாக மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ நல்ல காலத்துல அது நார்மலா இருக்காது, தண்ணி வேற போட்டுட்டு அந்த குரங்குக்கு பைத்தியம் வேற பிடிச்சிட்டு இத ஒரு தேர்தல கூட்டிட்டு. விவேகானந்தர் இந்த உதாரணம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ராமலிங்க அடிகள் அவரும் இந்த உதாரணம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். தேளு கடிச்ச தண்ணி போட்ட தண்ணின்னு சொன்னா ரொம்ப மட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஜாபர் சாதிக்கெல்லாம் வந்த பிறகு இன்னுமேல அந்த தண்ணியெல்லாம் பத்தி பேச நல்லா இருக்கு. அது என்ன நவீன சிந்தட்டிக் ட்ரக்
நம்ம சின்ன பிள்ளைலாம் ட்ரக் தான் மருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா ட்ரக்குன்னு அதுக்கு அர்த்தமே வேறையா இருக்கு. சிந்தட்டிக் ட்ரக் வேற சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேடம் கடிச்சிட்டது, அதுக்கு பைத்தியம் வேற. குரங்குக்கு இவ்வளவு அடிஷனல் சேர்ந்ததுன்னா அந்த குரங்கு எப்படி பிஹேவ் பண்ணும்? அது மாதிரி மனுஷங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா 2 முக்கியமான காரணம் சாணக்கியர் சொல்றாரு. அதனால தஸ்மாத் இப்படி நான் மேல சொன்ன 2 காரணங்களால ஏஷு இந்த மந்திரிகள்ல இந்த லிஸ்ட எப்பவுமே அசஸ் பண்ணிட்டு இருக்கணும். வித்யா அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டும், அசஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. கர்த்தாரம், காரணம், தேசம், கரணம், தேசம், காலம், காரியம், பிரக்ஷேபம், உதயம், இந்த 7 விஷயங்களை அசஸ் பண்ணிட்டு இருக்கணும் சொல்றாரு. ஆங்கிலம் hence the agency and tools which they make use of, the place and time of the work they are engaged in, as well as the precise form of the work, the outlay, and the results shall always be ascertained. அது ஆங்கிலம். கர்த்தாரம் அப்படின்னா செயல் செய்கிறவன், கர்த்தா, கர்த்தர். இதுல இருந்தா அந்த கர்த்தர் வந்தார். தமிழ் கோவில்ல தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு இந்த கோமாளிகள் கூமுட்டைகள் சொல்லுவாங்க, பகுத்தறிவு பரதேசிகள். மசூதியில சொல்ல மாட்டான், சர்ச்சில் சொல்லணும்னு சொல்ல மாட்டான். கோவில்ல கடவுளுக்கு தமிழ் புரியாது, ஏன் தமிழ் சொல்லப்படாது? ஏன் அவருக்கு தமிழ் புரியாத? உருதுதான் சொல்லணுமா? தமிழ் புரியாத சமஸ்கிருதம் சொல்லணுமா? பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா முக்காலை முண்டானி சமஸ்கிருத வார்த்தைகள். ஆராதனை, ஆலயம், பிரார்த்தனை, ஜபம். ஒரு நாய் அதை பத்தி பேசாது. ஹிந்து கட்ட மட்டும் பேச வருவாங்க. ஆனா இவங்கெல்லாம் இப்படி பேசி பேசிதான் நான் இவ்வளவு உணர்வோட இருக்கேன். ஒருவேளை இவங்களை இப்படி பேசலைன்னா நான் ஒருவேளை ஹிந்துவா இருப்பேன் நோ தெரியாது. இல்ல என்ன ஹிந்து ஆகுறதுல இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு, அதை மறந்துடக்கூடாது. அப்போ கர்த்தா, கர்த்ரு அப்படிங்கிறது வார்த்தை, அது ஃபர்ஸ்ட் கேஸ் வரும்போது கர்த்தா அப்படின்னு வரும். தமிழ் அதை கர்த்தர்னு மாத்துவாங்க. கர்த்தாரம் அப்படிங்கறதெல்லாம் செகண்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். செயல் செய்கிறவன் யாரு? கரணம் கருவிகள் குறிக்குது. தேசம் எந்த இடத்துல, தேசம்னா நாடுன்னு எடுக்க வேண்டிய இடம் இல்லை, இடம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. காலம் எந்த காலத்துல, காரியம் எந்த காரியத்தை, பிரக்ஷேபம் அந்த காரியத்தினுடைய கூடுதல் குறைவுகள், அதனுடைய பல பரிமாணங்கள். அது உதயம், உதயம்னா அதுல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் எடுத்திருக்காங்க. ஃப்ரூட் ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ இந்த காரியம்ங்கிற வார்த்தை ஒரு டெக்னிக்கலான ஒரு வார்த்தையாக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி நியோஜியாக மாதிரி யா வந்திருக்கு. அதனால பகவத்கீதை இது 2 விதத்திலையும் காரியம்னா செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு, காரியம்னா செயல் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. நம்ம இடத்தை பொறுத்து அதை எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம செயல்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒர்க், ஜாப் அந்த மாதிரி அர்த்தத்துல எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல ஏஜென்சின்னு போட்டிருக்காங்க. ஏஜென்ட் அப்படின்னு இருந்தா ஆங்கிலம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம கர்த்தா அப்படின்னு கிராமருக்கு ஏஜென்ட் ஆஃப் த ஆக்ஷன் சொல்லிட்டு தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஏஜென்ட்னு வந்திருந்தா நல்லா இருக்கும். மீதி எல்லாம் பரவாயில்ல, அப்படி இருக்கலாம். தமிழ் என்ன சொல்லுது? எனவே
வேலை செய்யும் முறை, இடத்தை, காலத்தை, காரியத்தை, காரியத்திறமையை, லாபத்தை அறிந்து கொண்டபடியே இருக்க வேண்டும். 90% வேலை முடிஞ்சிட்டு 4000 கோடி செலவழிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்பிட்டு இருக்க கூடாது. பிறகு மழை வந்தா குறவாயிடும். அதனால அப்பப்ப அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட்சி பண்ணதுக்கு வக்கு இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு பணம் தரல, நரேந்திர மோடி எனக்கு பணம் தரல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை சொல்றதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வக்கு இருக்கணும். நீ ஆட்சியில இருப்ப உனக்கு பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரணுமா அப்படின்னு. பால் விலையே கூட்டி இருக்க, பணம் யாருக்கு பாக்கெட்ல வருது? கரண்ட் பில்ல கூட்டி இருக்கிற, பணம் யாருக்கு பாக்கெட்ல வருது? நில வரியே கூட்டி இருக்க, பணம் யாருக்கு பாக்கெட்ல வருது? லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்க, இதெல்லாம் எங்க போகுது? இதுக்கு மேல நான் வந்த உடனே நீட்டு தேர்வை ரத்து பண்ணிடுவேன், நான் வந்த உடனே பெட்ரோல் விலையை குறைச்சிடுவேன். அதே நாய் கொஞ்சம் கூட வெக்கமானம் கூட சொல்லணும் இல்லாம இப்பவும் சொல்லுது, நான் ஆட்சிக்கு வந்த பெட்ரோல் விலையை குறைச்சிடுவேன். ஏற்கனவே வந்தியே குறைச்சியா அப்படின்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. அந்த காலத்துல இருந்தே இவனுங்க இப்படியே தான் வந்தானே. ரூபாய்க்கு 2 படி அரிசி, 1 படி நிச்சயம். இன்னொரு டயலாக் விட்டாங்க வக்கீல், 2 படி நிச்சயம் 1 படி நிச்சயம்னு டயலாக் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு விட்ட பயிலாகும். வாக்கு தவறக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அந்த மக்களை போல கேடு கெட்டவங்க இருக்க முடியாது. அந்த மக்கள் அனுபவிக்க வேண்டியதுதான். அந்த தேர்தல் வாக்குறுதி அவன் கொடுத்தானே, கடைபிடிக்கலையே, தானா முன் வந்து விசாரிப்பேன் ஒரு நீதிபதி கிளம்பி வர மாட்டான். ஒரு தீவிரவாதிக்கு தூக்கு தண்டனைன்னா தானா முன் வந்து விசாரிப்பான். ஆனா இப்படிப்பட்ட நியாயமான காரியங்களுக்கு தானாக முன் விசாரிக்கிறது ஒரு நியாயம் இல்லை. சிஸ்டம் ரொம்ப கோளாறு. ரஜினிகாந்த் பாணியில சொன்னா 5வது வரி படிக்கலாம்னு நினைக்கிறேன். தே யதா சந்தேஷம் அசங்கதாஹ அவிக்ரஹீதாஹ கர்மாணி குர்யுஹு. அவங்க மந்திரிகள் யதா சந்தேஷம், எப்படி குறிப்பு கொடுக்கப்பட்டதோ. நான் திகார் ஜெயில இருந்து டெய்லி வரக்கூடிய குறிப்பு பத்தி சொல்லல. வெளியே இருந்த போது தண்ணி பிரச்சனை கண்ணுக்கு தெரியல, மொஹல்லா கிளினிக் வேலை செய்யல கண்ணுக்கு தெரியல. ஜெயிலுக்குள்ள இருந்தா எல்லாரும் போறோம். வந்து தண்ணி மந்திரிக்கு 1 லெட்டர், சுகாதார மந்திரிக்கு 1 லெட்டர், உள்ள இருந்தோட டெய்லி லெட்டர் தான். துண்டு சீட்டு எழுதி அனுப்பிட்டு இருக்காரா. அந்த சந்தேஷம் சொல்லல. ஒரு பணியில நியமிக்கப்பட்டவன் அவனுக்கு துறைக்கு என்னென்ன பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கோம், அந்த பணிகளை சரியா செய்யறானா அப்படின்னு பார்க்கணும். அவன் எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த இதுல சொல்றாரு. அசங்கதாக. சம்பத அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல நாம சேர்த்து, ஒன்னாக, மொத்தமாக அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். கூட்டப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். அசம்ஹதாகனா ஒற்றுமை இல்லாம. சம்ஹதம்னா ஒற்றுமைன்னு எடுத்து, அசம்ஹதாக ஒற்றுமை இல்லாம இருக்கக்கூடாது. இப்போ சுகாதாரத்துறை மந்திரி ஒரு மிஷின் வாங்கி வைப்போம் அரசு மருத்துவமனைகள் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அல்லது
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்தணும்னு நினைக்கிறாரு. நிதி மந்திரி இல்ல என்கிட்ட பணம் இல்ல, தேதி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல, வாக்குறுதி கொடுக்கும் போது நீ தேதியை பத்தி யோசிச்சிருக்கணும். ஜெயிச்சு வந்துட்டு தேதி போட்டுதான்னு கேட்கக்கூடாது. அதனால இப்படி நிதி மந்திரிக்கும் மற்ற துறைகளுக்கும் இடையில கிளாஷ் வரக்கூடாது. இது ஒற்றுமை இன்மை, ஹார்மோனி இல்லாம இருக்கிறது, அசம்ஹதாக அப்படி இருக்கக்கூடாது. அதாவது சம்ஹத்தாக ஒற்றுமையோடு இருக்கணும், ஒற்றுமை இல்லாம இருக்கக்கூடாது, ஒற்றுமையா வேலை செய்யணும். அவிகிரகீதாக அவங்க விக்கிரகம்னா பிரிக்கிறது, பிரியாம அது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது அதுல ஒரு இது. மந்திரிகள் அவங்களுக்குள்ள கூட்டணி இருக்கிறவங்க, விக்கிரிக்காதனா பிரிஞ்சது, விக்கிரிக்காதனா பிரியாம இருக்கிறது. அது கோல்மால் தில்லு முள்ளு கூட்டணி அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். அசம்ஹதாகங்கிற இடத்துல சம்ஹதான ஒற்றுமை, அசம்ஹதான ஒற்றுமை இல்லாம இருக்கிறது. கருத்து வேற்றுமைகளால அவங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது அவங்க கூட்டணி வச்சு கூட்டணி கொள்ளையும் ஆயிடக்கூடாது, அதே சமயம் ஒற்றுமை இல்லாம கருத்தொற்றுமை இல்லாம இருக்கவும் கூடாது. அப்ப அந்த மிஷினரி அரசாங்க நிர்வாகம் சரியா செயல்படாது. அப்படி ரெண்டு விதமா அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அசம்ஹதாக அப்படின்னா கருத்து வேற்றுமைகளால பாதிக்கப்படாம கருத்து ஒற்றுமையோட வேலை செய்கிறத அசம்ஹதாக குறிப்பிட்டது. அவிகிரகீதாங்கிறது கொள்ளையடிக்கிறதுல கூட்டணி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறத குறிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி ராஜா கொடுக்கிற ஆணைகளை, கொடுக்கிற பொறுப்புகளை அவங்க சரியானபடிக்கு நிறைவேற்றட்டும், புரியுகு செய்யட்டும் அப்படின்ட்டு சொல்ற. வித்தவுட் டிசென்ஷன் அண்ட் வித்தவுட் எனி கன்சல்ட் among themselves, they shall carry on their work as ordered. தமிழ் என்ன சொல்றது? அந்தந்த அதிகாரிகள் மன்னர் ஆணையை ஒருவரோடு விரோதம் தத்தம் வேலைகளை நிர்வாகித்து வர வேண்டும். பொதுவாக சமஸ்கிருதத்துல இருக்கிற அழகான வார்த்தைகளும் உதாசீன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உதாசீன பாவம், ஔதாசீன்யம் எல்லாம் கீதையில வரும். விஷயம் இதான், காரியம் நடக்கணும், ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான இதுக்குதான் அத சொல்றாரு. ஏன் அப்படி இல்லாம இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற காரணம் சொல்றாரு. அதையும் என்ன பார்த்துருவோம். அந்த வரியோட நிற்போம். சம்ஹதாக பக்ஷயேயுஹு விக்ரஹீதாக விநாசயேயுஹு ஒத்துமையா இருந்துச்சான்னு வச்சுக்கீங்களேன், ஆட்டையை போட்டுருவான். பக்ஷயேயுஹு தின்றுவான். விக்ரஹீதாக அவர்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு தான் வச்சுங்க, விநாசயேயுஹு ஒரு காரியம் நடக்காது. அதனால இந்த ரெண்டு தோஷங்களும் இல்லாதபடிக்கு அவர்கள் அவருடைய துறை நடவடிக்கைகளை, கொடுக்கப்பட்ட காரியங்களை, கடமைகளை செய்து வரட்டும் அப்படின்ட்டு சாணக்கியர் சொல்றாரு. தொடர்ந்து நாம
அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேளு.